வணக்கம். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் நேற்று இடம்பெற்ற ஒரு மிக கடுமையான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் தொடர்பான முக்கிய செய்திகளை இந்த காணொளியில் பார்க்கலாம். நேற்று டிசம்பர் மாதம் 14ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை சிட்னியின் பிரபலமான போண்டி கடற்கரை பகுதியில் ஆஸ்திரேலிய நேரப்படி மாலை 6:45 அளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றது. யூதர்களின் முக்கிய மத விழா ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த தாக்குதல் நிகழ்ந்துள்ளது. இந்த சம்பவம் நடந்தபோது அந்த பகுதியில் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் கூடியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இனம் தெரியாத இருவர் ஈடுபட்டதாக ஆஸ்திரேலிய போலீஸ் ஆரம்பத்தில் தெரிவித்திருந்தது. பின்னர் அவர்கள் தந்தை மற்றும் மகன் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 50 வயதுடைய தந்தையான சாஜித் அக்ரம் மற்றும் 24 வயதுடைய அவருடைய மகன் நவீத் அக்ரம் ஆகிய இருவருமே இந்த தாக்குதல் சம்பவத்தை நடத்தியதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் போது போலீசார் நடாத்திய பதில் தாக்குதலில் தந்தை கொல்லப்பட்டதோடு படுகாயங்களுக்குள்ளான மகன் போலீஸ் பாதுகாப்பில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நடந்த உடனேயே போண்டி கடற்கரை பகுதி முழுவதும் முடக்கப்பட்டு பெரும் அளவில் போலீஸ் மற்றும் அவசர சேவைகள் குவிக்கப்பட்டிருந்தன. போலீசாரின் அதிகாரப்பூர்வ தகவலின்படி இந்த தாக்குதலில் இதுவரை 15 பொதுமக்கள் மற்றும் ஒரு துப்பாக்கிதாரி உட்பட 16 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் ஒரு குழந்தையும் அடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அருகிலுள்ள மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல் இடம்பெற்ற போது அருகில் இருந்த பொதுமகன் ஒருவர் துணிச்சலுடன் செயல்பட்டு துப்பாக்கிதாரி ஒருவரின் துப்பாக்கியை பறித்து அவரை துரத்தி அடித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றன. 43 வயதான அஹ்மத் அல் அஹ்மத் என்பவரே இந்த துணிகரமான செயல்பாட்டை செய்தவர் என ஆஸ்திரேலிய ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. இவரின் இந்த செயற்பாட்டின் காரணமாக தாக்குதல் மேலும் தீவிரமடையாமல் தடுக்கப்பட்டிருந்தது. இவரது இந்த வீரச் செயலுக்கு பலரும் தங்கள் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தனி அல்பனீஸ் இது நாட்டுக்கே அதிர்ச்சி அளிக்கும் மிகவும் இருண்ட தருணம் என தெரிவித்துள்ளார். மேலும் மதம் அல்லது இனத்தின் அடிப்படையில் நடைபெறும் வன்முறைகள் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலை தீவிரவாத தாக்குதல் என ஆஸ்திரேலிய அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். சமீப காலமாக அந்நாட்டில் யூத சமூகத்தை குறிவைக்கும் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு உலக நாடுகள் தங்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. இந்த தாக்குதல் ஆஸ்திரேலியாவின் சமீப கால வரலாற்றில் இடம்பெற்ற மிக மோசமான வன்முறை சம்பவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதுபோன்ற நடப்பு விவகாரங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.